இந்த ஊர் புதட்டுப்பேட்டை. என்னுடைய பெயர் ராஜசேகர் சார். 600 ரூபாய்க்கு 2 ஷிஃப்ட்டு ஓட்டினா, அதாவது 24 ஹவர் வெளி ஷிஃப்ட்டு மாதிரி கணக்கில்ல சார். 8 மணி நேரம் ஷிஃப்ட் இல்லை, இங்கே வந்து 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு. ஆனால் ஒரு 10 மணி நேரம் ஓட்டுவாங்க. சாப்பாட்டுக்கு வந்து லஞ்ச் ஹவர் போயிடுவாங்க, 1 மணி நேரம் 1 மணி நேரம். அதாவது இப்போ எப்படி நெல் மிஷின்லலாம் வந்து அங்கேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு அடிமை மாதிரின்றதெல்லாம் கிடையாது. இந்த தொழிலில் வந்து அடிமை மாதிரிலாம் நடத்த மாட்டோம். எங்கள் லேபரும் சரி, எல்லோரும் சரி, எல்லோரும் ஒரு சொந்தக்கார மாரி தான், உடன்பட்டு தான், தோல் மேலே கை போடும் சுற்றுற மாதிரி தான் நாங்கள் உடன்பட்டு தான் தொழில் செய்கிறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் மீட்டருக்கு வந்து 9 ரூபா தரோம். நான் வாங்குறது 18 ரூபான்னா அவங்களுக்கு 9 ரூபா மீட்டருக்கு தரோம். மேற்கொண்டு எனக்கு எல்லாம் போய் 6 ரூபா தான் கிடைக்கும் சார். ஆமாம், 600 ரூபா. நல்லா ஓட்டினா 600 ரூபா கிடைக்கும் சார். கொஞ்சம் கரண்ட்டு பிரச்சனையாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வரும் சார். சராசரி ஒரு தறிக்கு வாரம் ஆனால் 1500 ரூபாய்க்கு வேலை செய்யலாம் சார். ஒரு சில இடத்துல மட்டும் ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த ஜிஎஸ்டி போட்டதுனால அவங்க குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாயும் வரல. இந்த நம்ம கலைஞர் தொகை வந்ததுங்களா, மகளிருக்கான உரிமை தொகை, அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் அவங்க பிடிச்சதுனால அவங்களுக்கு அந்த 1000 ரூபா கட் ஆகிட்டுக்குது. அது மாதிரி வேணான்னா இந்த ஊரில் ஒரு 500-1000 பேர் கட் ஆகிருக்கு. 500-1000 குடும்பத்துக்கு கட் ஆகிருக்கு. 1000 ரூபா கட்ட. ஆமாம் சார். அந்த அளவுக்கு நமக்கு முதலீடு, டேலண்ட்டு அதெல்லாம் வேணும் சார். நம்மனால இவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கிக்கிறதுக்கு. இப்போ கடைக்கு அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா, இப்போ இதனுடைய ஒரு பாவோடைய ப்ரொடக்ஷன் வந்து மளிக்காரோடைய இது எடுத்துனாவே 70-80 ஆகிடும் சார். ஒரு பாவோடைய இது கணக்கு பாவுக்கு, அதுக்கு நூலுக்கு, அதுக்கு எடுத்துங்கன்னா 70 இல்லை 60,000க்கு மேலே ஆகும் சார். அவ்வளோ ப்ரொடக்ஷன். இப்போ இந்த 5 தறிக்கு வேணும்னா குறைஞ்சது 3 லட்ச ரூபா முதலீடு எங்கள் முதலாளி வச்சு தான் ஆகணும். 3 லட்சத்துலேருந்து 2.5 லட்ச ரூபா வரையும் வச்சு தான் ஆகணும். அவ்வளோ காசு வச்சு இதை வெளியில் வச்சு அவங்க வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு நிறைய துட்டு தேவைப்படும். அந்த அளவுக்கு நமக்கு திறமையும் வேணும். வெளியில் போய் நம்ம சுற்றி விற்றுட்டு வர்றது இதுவும் வேணும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து பணம் இருக்குது, வீழ்ந்துட்டாலும் எழுந்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பணமே இல்லை, வீழ்ந்துட்டால் மண்ணோட மண்ணாக தான் போயிடணும். அதுதான் உண்மை. அவங்க ஏறிட்டாலும் எழுந்துக்கிறதுக்கு, தூக்கி வர்றதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு பணம் இருக்குது. எங்களுக்கு அந்த பணம் இல்லாதனால நாங்கள் செய்யறதுக்கான தயங்குறோம். இந்த ஊரில் வந்து 3000 குடும்பம் இருக்காங்க. ஆமாம் சார். சார் பாப்புலேஷன் எத்தனை? 3000 குடும்பம் தறி நம்பி இருக்கிறாங்க. மொத்த மக்கள் தொகையின்னு எடுத்துங்கன்னா 25,000 மக்கள் தொகை இருக்கிறாங்க. இருக்கிற வாதியாருங்க எல்லாம் வளர்ந்து வந்தாங்கன்னா ஆரம்ப பேஸ் எடுத்துக்கினா இந்த தொழில் தான் சார், விசைத்தறி தான் சார். அதுக்கு முன்னே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே கணக்கு எடுத்துக்கினா கைத்தறி இருந்தது சார். கைத்தறி இருந்த வீடு தான் அப்படியே விசைத்தறியாக மாறுச்சு. இன்றைக்கி கைத்தறின்றது வந்து அன்றைக்கி வந்து அவங்களுக்கு நோய் இல்லாத குணமாக நல்லா உடம்புல உள்ள எல்லா பொருளும் செயல்பட்டு வந்தது சார். எக்ஸசைஸ் மாதிரி கைத்தறியில். இந்த தறியில் அப்படி இல்லை சார். இதில் காயலான்னா நமக்கு இந்த டஸ்ட் ஏறி இதுவாகிறது, வீசிங் பிரச்சனை, காது கேட்காத போகிறது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்க நிறையா இருப்பாங்க சார். ஏன்னா இந்த சவுண்டோடைய ரச்சையில் ஒரு சிலருக்கு காது கொஞ்சம் மந்தமாக தான் சார் கேட்கும். அந்த அளவுக்கு கேட்கறதுக்கான இதுவும் இல்லை. இப்போ இந்த சென்னை சுற்றுப்புறம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஆமாம் சார், அரக்கோணம், இங்கெல்லாம் வந்து எவ்வளோ பேர் இந்த தொழில் நம்பி இருக்கீங்க? அப்படி கணக்கு எடுத்துங்கன்னா இப்போது எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் குடும்பம் இருக்குது சார். பலர்புரத்தில் ஒரு சின்ன ஒரு பாப்புலேஷன் கம்மி. அங்கேயும் இந்த தொழில் தான். இந்த இடத்துல எப்படி நாங்கள் லுங்கி இது பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம முகத்துடைக்கிறதுக்கு வச்சுக்கல கர்ச்சீஃபு அதை தயார் பண்ணுறாங்க. இப்படியே நமக்கு பக்கத்தில் வந்து ஆந்திரா நகரி பக்கம், சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் நகரி, இங்கேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் தான். அவங்க என்னடான்னா நம்ம லேடிஸ் அணிகிற சுடிதார் இதுங்க, ஷர்ட்டு பிட்டு, நம்ம ஷர்ட்டு போடல ஷர்ட்டு பிட்டு அதெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க. இதை தள்ளி ஒரு 30 கிலோமீட்டர் புத்தூர், நம்ம கை கட்டு கால் உடைஞ்சா போகிற புத்தூரில் வந்து வேட்டி அதிகமாக தயார் பண்ணுறாங்க. வேட்டி ப்ரொடக்ஷன் அதிகம். அப்படியே இப்படி சோளிங்கர் அதெல்லாம் வந்தால் சோளிங்கர், அம்மையார் குப்பம், ஆர்கே பேட்டை, அத்திமிஜர் பேட்டை, அங்கெல்லாம் லுங்கி சார். இன்னும் தள்ளி போனோம்னா, அதாவது ஆற்காடு தள்ளி திமிரி அப்படின்னு போனோம்னா சேலை, அதாவது நம்ம பார்டர் வச்ச சேலைங்களை வந்து இது பெரிய நாடாவாக இருக்குது, அது குட்டி நாடா, இந்த அளவுக்கே நாடாவாக இருக்கும். அந்த குட்டி நாடா மூலமாக ப்ரொடக்ஷன் லுங்கி தயார் பண்ணி இது பண்ணுறாங்க சார். வணக்கம், என்னுடைய பெயர் கலாம் விஜயன், அறிஞர் அண்ணா நெசவாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர். இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது ஜவுளித்துறை. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பது ஜவுளித்துறை. இப்படி பல்வேறு நிலைகளில் நேரடியாக பல லட்சம் மக்களை
மறைமுகமாக பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரமாக திகழக்கூடியது இந்த ஜவுளி நெசவு தொழிலாகும். இந்த தொழில் இன்றைக்கு பல்வேறு அரசின் பிற்போக்கான திட்டங்களாலும் அரசு ஆணைகளாலும் பின்தள்ளப்பட்டு நெசவாளர்களின் வாழ்வியல் நிலை, மனித வள மேம்பாடு, பொருளாதார சமநிலை அனைத்தும் பாதிப்படைந்து இன்றைக்கு மானுடம் காக்கக்கூடிய ஒரு நெசவாளர்கள் தமிழர்களினுடைய பண்பாடு, ஆடை நாகரிகம், இலை நாகரிகத்தை மறைத்து ஆடை நாகரிகத்தை உருவாக்கி மனிதனுக்கு மனிதன் என்ற அடையாளத்தை வழங்கியவர்கள் நெசவாளர்கள். தேசியத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய மூவன்ற கொடியை உருவாக்கியவர்கள் நெசவாளர்கள். அந்த கொடிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை சமமாக எந்த குறைவின்றி அதை உருவாக்கியவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை நியதி. இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னிலைப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே இந்திய அரசாங்கம் நெசவாளர்கள் மீது சுமத்தியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரிகளை முழுமையாக அறவே நீக்க வேண்டும். இந்த தொழில் இந்திய நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தொழில். இந்த தொழிலை அரசு முதலீடு செய்து அரசு ஏற்று நடத்த வேண்டும். இதற்கென தனி ஒரு வாரியத்தை அமைத்து நெசவாளர்களுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல, இது ஒவ்வொரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடிய தொழில். மொழி எப்பொழுது உருவாகியது என்பதை யாராலும் சொல்ல இயலாதோ அதுபோல இந்த நெசவு என்பது உருவாகியது. ஆதி மனிதன் காலத்திலிருந்து இந்த தொழில் உருவாக்கப்பட்டது. பண்தொட்டு கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு இவைகளோடு கலந்த தொழில் உண்டு என்று சொன்னால் ஒன்று விவசாயம், மறுபுறம் நெசவு. இந்த விவசாயமும் நெசவும் இந்த நாட்டின் இரு கண்கள் என்று சொல்லால் மட்டும் இல்லாமல் செயலால் மத்திய மாநில கூட்டாட்சி அரசுகள் செயல்படுத்திட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானமாக ஜிஎஸ்டி வரியிலிருந்து முழு விலக்களிப்பு நெசவு தொழிலுக்கு வழங்க வேண்டும். நெசவு தொழில் ரகங்கள் அனைத்தையும் அரசு கெசட்டில் பதிவு செய்யப்பட்டு நெசவாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு மீண்டும் வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த மருத்துவ காப்பீடை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். மின்கட்டண உயர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்படுகிறது. ஆனால் விலைவாசியும் அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்படுகிறது. ஆனால் நெசவாளர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மட்டும் அரசு நிர்ணயம் செய்யப்படுவதில்லை. இது அனைத்து நெசவாளர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அனைத்து நெசவு தொழில் சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயம். இதனை போக்கி மத்திய மாநில அரசுகள் நெசவு தொழிலில் உற்பத்தியாகக்கூடிய பொருள்களை அண்டைய நாடுகள் மற்றும் உள்நாடுகளில் இறக்குமதி, ஏற்றுமதி, கொள்முதல் அனைத்தும் அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்ப தீர்மானங்களையும், நெசவாளர்களுடைய பிள்ளைகள் எந்த காரணத்திற்காகவும் தன்னுடைய கல்வியை பாதியில் நிறுத்துவதோ அல்லது கல்வியை அடையவே முடியாதோ என்ற நிலையை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை கருதி ஒவ்வொரு நெசவாளர் வீட்டிலும் ஒரு பட்டதாரியை உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த சங்கம் அரசாங்கத்தை அணுகி அந்த நெசவாளருக்கான சிறப்பு சலுகைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். 1000 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்த அரசு, நெசவாளரிடம் பல்வேறு வகைகளில் வரிகளை வாங்கக்கூடிய அரசு. ஆனால் நெசவாளர்கள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய, நெசவாளர்கள் குடும்பத்தோடு உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த உற்பத்தி ஆடைகளுக்கு விலை நிர்ணயம் செய்வது கிடையாது, கொள்முதல் செய்வது கிடையாது, எந்த ஒரு ரக அங்கீகாரம் வழங்குவது கிடையாது, தொழில் நேர்த்தியை அண்டை நாடுகளிடம் எடுத்து செல்வது கிடையாது. குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, இந்த நாட்களில் எந்த ஒரு நெசவாளிக்கும் ஒரு அங்கீகாரத்தை வழங்குவது கிடையாது. இப்படி பலதரப்பட்ட நிலைகளில் பின்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நெசவாளர் இனத்தை அரசு கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் நெசவு தொழிலாளர்களையும் நெசவு தொழிலில் மறைமுகமாக இருக்கக்கூடியவர்களையும் பாதுகாக்கும் வண்ணமான திட்டங்களை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு பட்ஜெட் நிதி கூட்டத்திலும் நெசவு தொழிலுக்கென்று தொகைகள் பல கோடிகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஜவுளி பூங்கா உருவாக்கப்படுகிறது என்ற தகவல் இருக்கிறது. கைத்தறிக்கு, கடல் தறிக்கு,
மின் விசைத்தறிக்கு என பல்வேறு நிலைகளில் கோடி கணக்கில் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் அது நெசவாளர்களை போய் சென்று அடைகிறதா என்றால் எந்த நெசவாளிக்கும் சென்று அடைவது கிடையாது. அப்படி இருக்க வகையில் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த தொழிலையே செய்து கொண்டிருப்பவன் பிறந்த பொழுது எத்தகைய கடன் சுமையோடு இருந்தானோ இறக்கும்போது அதை விட அதிகமாகவே இறந்து விடுகிறான். இந்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் வளர்ச்சி அடையவில்லை என்பதை தெளிவாக இங்கு நாம் உணர முடிகிறது. எனவேதான் அரசுகள் இதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய முக்கிய தீர்மானங்கள் அனைத்தையும் வருகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து இந்த விசைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், பெடல்தறி நெசவாளர்கள் என எந்தவித பாகுபாடு இல்லாமல் அந்தந்த நெசவாள மாவட்டங்களில் என்னென்ன தொழில் உற்பத்திகள் இருக்கிறதோ அதற்கு வேலைவாய்ப்பு, அதற்கான நியாயமான கூலி, அவர்களுக்கான பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் 60-65 வயது கடந்து விட்டால் அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கான தேவைகளை ஆராய்ந்து அதற்கு ஒரு குழு அமைத்து இந்த நெசவாளர் இனத்தை தமிழர் நிலத்தில் என்றைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இனமாக, ஒரு பண்பாடாக, ஒரு கலாச்சாரமாக இந்த தொழிலும் இந்த தொழில் செய்பவர்களையும் வைத்திருக்க வேண்டும். அது அரசோட கடமை என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம்.